அனைவருக்கும் வணக்கம். சுற்றுலா பயணிகளுக்கான விசா நடைமுறையில் இலங்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அதாவது 25ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. 40 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா ப்ரீ டூரிஸ்ட் விசா வழங்க இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஜமிந்த பத்திரராஜ் வெளியிட்டுள்ளார். கடந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி அன்று அமைச்சரவை வழங்கிய ஒப்புதல் மற்றும் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடிவரவு விதிமுறை திருத்தங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய நாடுகளை சேர்ந்த பயணிகள் 30 நாட்கள் வரை இலங்கையில் தங்குவதற்கான இலவச மின்னணு பயண அனுமதியை பெறலாம். இந்த 30 நாட்களுக்குள் 2 முறை இலங்கைக்கு வந்து செல்ல, அதாவது டபுள் என்ட்ரி, நீங்கள் 1 மாத விசாவை பெற்றிருந்தால் அந்த 1 மாதத்துக்குள் 2 தடவை இலங்கைக்குள் வந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். 30 நாட்களுக்கு மேல் இலங்கையில் தங்கியிருக்க விரும்பினால் அந்த பயணிகள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி விசாவை நீடித்து கொள்ள முடியும். இருதரப்பு ஒப்பந்தங்களின் கீழ் விலக்கு அளிக்கப்பட்ட ராஜதந்திர மற்றும் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களை தவிர ஏனைய அனைத்து வெளிநாட்டு பயணிகளும் இலங்கை வருவதற்கு முன்பதாகவே மின்னணு பயண அனுமதியை பெற்றிருப்பது கட்டாயமாகும். நாடுகளான ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 40 நாடுகளின் பிரஜைகள் இந்த இலவச விசா திட்டத்தில் நன்மை அடைய உள்ளனர். இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.